கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணுல திடீர்னு ஒரு ஒளி அடிச்சதை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன் கண்ணை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவருடைய தரிசனத்தை சிறு வயது முதலே ஆண்டவருடைய வெளிச்சத்தின் பிரகாசத்தை சிறு வயது முதலே பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை உனக்கு தந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் அடிகளா ஆண்டவரை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தின போது சடிதியாக ஒரு ஒளி அவன் கண்ணை ஊடுருவி சென்றதை நாம் அறிகிறோம். அதே போல ஆண்டவராகிய தெய்வம் இந்த சிறு பாலகனுக்கும் அந்த உன்னதமான மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஒளி நிமித்தம் இருதயம் ஆண்டவரை பற்றி பிடிக்கக்கூடிய உன்னதமான வெளிச்சத்தின் மகத்துவத்தை மகனுக்கு மரத்திலிருந்து ஈவாய் கர்த்தர் அவனுடைய சரீரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். இதை ஒரு கண் காணுவதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. ஒரு நாள் சிங்கத்தை கிழித்து போட்ட பிணையாமை போல தேசத்துக்காக வைராக்கியமாக எழும்புகிற ஒரு பிள்ளையை கர்த்தராகிய தேவன் நம்ம திருச்சபைக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கும்படியாக நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது முதல் துதியில நிறைய கிரீன் கலர் ஒளி என் கண்ணில் அடிச்சிட்டு இருந்ததை பார்த்தேன். ரெண்டாவது துதியில நிறைய தேவ தூதர்கள் ஏறிட்டும் இறங்குவதும் பார்த்தேன். கடைசி 10 நிமிஷம் துதியில இந்த சபை ஃபுல்லா வெள்ளி மாதிரி இருந்ததை பார்த்தேன். உற்சாகமாய் ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. ஆண்டவர் ஆகிய தேவன் சபையில் ஏணி வைத்து தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிற காட்சியும் அருமையான பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடம் பெத்தேல். பெத்தேலிலே ஆசீர்வாதத்தை கண்ட ஜனங்களாகிய உங்கள் அனைவரையும் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தினால் ஆண்டவராகிய தேவன் நிரப்புவேன் என்ற வாக்கு தத்தத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் வந்து இறங்கி இந்த பெத்தேலிலே அவர் வீற்றிருக்கிற வெண்மையான சூரிய ஒளியை போலத்த ஒரு பிரகாசத்தையும் ஆண்டவர் பிள்ளைக்கு தந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. பயப்படாது. கர்த்தராகிய தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் கடாட்சிப்பேன் என்று வார்த்தை தருகிற அவிசுவாசத்தோடு கரங்களை தட்டு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் போதுமானவர். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கேன். நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. அடுத்து எலும்பெண்ணை துதிக்கும் போது எனக்கு வயறு கொளுத்தி இருந்து பாட்டு பாடும்போது ஏசப்பா எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்கும்போது நல்ல ஏசப்பா எனக்கு அதில் நல்ல சுகம் தந்தாங்க. அடுத்து அந்த 10 நிமிஷம் துதியிலே நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவராகிய தேவன் உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் பாடுகளையும் போக்குவதற்காக உன்னை தொட்டிருக்கிறார். நிச்சயமாகவே அந்த தொட்டதனுடைய அபிஷேகத்தின் பிரதிபலன் நீ அநேக நாட்கள் போகும்போது அது உனக்கு
வெளிப்படையாக விளங்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வார்த்தை தருகிறார். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. பெற்றுக்கொள் ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம். ஓ ரிக்க பரக்கபலபு நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது பலிபீடத்தில் 2 செட்டைகள் வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப பிரகாசமாக இருந்த மாதிரி பார்த்தேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம். நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய சேட்டைக்குள்ளே உன்னை வைத்திருப்பேன் என்பதை ஆண்டவராகிய தேவன் தரிசனத்தில் உனக்கு காட்டியிருக்கிறார். இப்பொழுதும் அவருடைய சேட்டைக்குள்ளே உன்னை வைத்து உலகத்தில் இருக்கிற எந்த உபத்திரவத்தின் கண்ணிகளுக்கோ உன்னையும் உன் குடும்பத்தையும் அகப்படுத்தாமல், கண்ணிகளுக்கு அகப்படாமல் உன்னை குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு தருகிறார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து துதிச்சிட்டு இருக்கும்போது என் கையில் வந்து என்னதோ விழ மாதிரி. உற்சாகமா ஒரு கரம் தட்டு கொடு பாப்போம். முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு புதிய அனுபவத்தை கர்த்தருடைய வல்லமை கரம் தட்டின கரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஊற்றி இருக்கிறார். இன்னும் 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 அதிகமாக அருமையான பிள்ளையை அவருடைய அபிஷேகத்தினால் அவருடைய தரிசனத்தினால் நிரப்பி ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்கா. சொல்லு. நான் வந்து அக்னி பிரகாசத்தை பார்த்தேன். அடுத்து வலது பக்கத்துலேருந்து ஒரு வெண்மையான ஒளி வீசிட்டே இருந்து என் பக்கத்துலேருந்து. ஆனால் என்னால் துதிக்கவே முடியலை. உடம்பு மொத்தம் அப்படி ரொம்ப வலியாக கஷ்டமாக இருந்து நான் வருத்தப்பட்டு இருந்த ஏசப்பா பலவீனமாக இருக்க முடியவே இல்லையேன்னு. அப்போ இந்த மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கழிவுறும் பாடும்போது அப்படியே தேவன் நல்ல அபிஷேகத்தை தந்தாங்க. அப்படியே அந்த வலி மாறி போய் ஏசப்பா கிருபை. உற்சாகமாக ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. மகிழ்ச்சாகமாய் ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. நம்ம இயேசுடைய வருகை அது சீக்கிரம் என்பதையும் அவர் உனக்காக உன் மத்தியிலே வந்து நின்று கர்த்தராகிய தேவன் தொட்டு உன்னுடைய சரீரத்தை பலப்படுத்தவோ, உன் சரீரத்தை குணப்படுத்தவோ ஆண்டவராகிய தேவன் வல்லவராய் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி இருக்கிறார். விசுவாசத்தோடு மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்த்திட அவனில் வாராரே. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்ட வச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது 2 கண்ணாட்டு ஒரு வட்ட முகமாக கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது. அப்போ முதல் இதுக்கு அப்படி தெரிஞ்சுது. அடுத்து 2வது இதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் நல்லா கஷ்டமாக இருந்தது, தலைக்கெல்லாம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு பலன் இல்லாமல் இருக்குது, பலனை தாங்கணும். அப்போ எனக்கு வந்து ஒரு அபிஷேகம் மாதிரி எனக்கு அந்த இடத்துலேருந்து பலனை தந்த ஆண்டவர் என்ன பாதுகாத்தார். ஆனால் முன்னாடி வந்து அந்த ரத்தம் மட்டும் அந்த கண்ணுக்கு முன்னாடி என்னை காட்டிட்டு அந்த ரத்தம் மட்டும் தான் என்னை கண்ணில் காட்டிகிட்டே இருந்தார். ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே உன்னை பலப்படுத்தி குணப்படுத்துகிற தேவன். உனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை
உனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை கர்த்தர் உனக்காக கண்ணிலே காட்டி தந்திருக்கிறார். அவருடைய கண்கள் துக்க முகமாய் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறதென்றா இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி உன் இருதயத்தை பரிபூர்ணமாக விட்டு கொடுக்காமல் ஒரு சில தவறுகளையும் ஒரு சில யோசனைகளையும் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற துதியை நீ செய்யாமல் இருக்கிறாய் என்று ஆண்டவராகிய தேவன் உன் மீது வருத்தப்பட்டதுதான் அந்த துக்க முகத்தோடு இருக்கிறது. ஆனாலும் அவருடைய இரத்தம் உன்னை சுத்திகரிக்கும் என்று உனக்கு வார்த்தையை கர்த்தர் பரத்திலிருந்து வைக்கிறார். விசுவாசத்தோடு இருப்பாயானால் நீ மேன்மையை காண்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு அண்டை இளைப்பாற. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது வலது பக்கத்துல ரெண்டு கண் என்ன நோக்கி பார்த்ததை கண்டிருந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிலுவை மட்டும் பாதி கொஞ்சம் தாட்டு கண்டேன். திருப்பி அதோட தொடர்ந்து காணப்படுது வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கன்னு. அதுக்கப்புறம் நான் யோசிக்கேன் இளைப்பார் தருவேன்னு ஏசப்பா செல்லேரியோன்னு சொல்லிட்டு அப்படி இது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு துதியில் ஒரு பெரிய ஒரு பிரகாசத்தை கண்டேன். அதுக்குள்ளே நல்லா துதிச்சு நல்லா ஜெபித்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆனி ப்ரேயர் சாட்சியில் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பலிபடத்தில் இந்த இடத்துல இருந்து பலிபடத்துக்கு நேரு சேர் கிடக்கு. சேரில் நிறைய வெள்ளைப்பூக்கள் பூத்திருக்கேன். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய யோசனையை, உன்னுடைய இருதயத்தின் நினைவை அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். எந்தவித சிந்தனையினாலும் ஆண்டவருக்கு மறைவாய் எந்த ஒரு காரியங்களை நீ செய்திட முடியாது. அதனால் இருதயம் இன்னும் பரிசுத்தப்பட்டு ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்கு உன் இருதயத்தை இன்னும் அதிகமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். உனக்கான சிலுவையை நீ சுமந்து செல்ல வேண்டும். உனக்காக சிலுவையை நீ சுமந்து சொல்ல வேண்டும். உனக்காக உபத்திரவத்தை நீயே ஏற்று ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக தான் அந்த தரிசனம். இளைப்பாறுதல் உனக்கு கிடைக்கும். இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்போது ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அந்த இளைப்பாறுதல் தான் நீ சமாதானப்பட முடியும். இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் உனக்காக வைத்திருக்கிற பாடுகளை, உனக்காக வைத்திருக்கிற உபத்திரவங்களை, உனக்காக வைத்திருக்கிற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் உனக்கு திட்ட தெளிவமாய் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே பரிசுத்தமான மகிமையான ஒரு செயர்கள் போட்டுப்பட்டிருக்கிறதையோ அதிலே பூக்கள் இருக்கிறதையும் காட்டி தந்தார். ஆண்டவராகிய தேவன் இந்த மகிமையான இடத்திலே கிருபைகளினால் உன்னை நிறைத்து உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன். எந்த சிலுவையை நீ சுமந்தாலும் ஆண்டவருடைய தயவு உனக்கு கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, ஆண்டவரிடத்தில் வா. ஆண்டவரிடத்தில் இதயத்தை இறக்கி வை. நான் உன் இதய பாரத்தை சுமப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர் கரங்களை தட்டி இயேசுவண்டை இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவண்டை இளைப்பாற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபர்ஸ்ட் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அக்கினி ஜுவாலையான கண்கள் வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விரல் வந்துட்டு இப்படி சூண்டி காமிக்குது. அப்போ அது வந்து ஒரு நீரோட மாதிரி தெரியுது. அப்போ நான் இப்படி எட்டி பார்க்கும்போது அது அப்புறம் ரொம்ப பெருசா தெரியுது. அதுல இருந்து கோல்டன் கலர்ல தான பிரகாசம் வந்து இப்படி அடிக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி நான் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நெல் செடி, அதுல வந்துட்டு நெல் காய்ச்சி விளைஞ்சிருக்குது, அறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அந்த நெல் செடி. அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆள், அது வந்து இடுப்புக்கு கீழே தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. ட்ரெஸ்ஸு வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்குது. ட்ரெஸ்ஸு தங்கத்திலான ட்ரெஸ்ஸு. அவர் வந்து ஒரு தடியிலான ஒரு கோலை வந்துட்டு இப்படி நீட்டுறாரு. அப்போ நான் வந்து அதை அப்படி பிடிச்ச உடனே அது அப்படி மங்கி போயிடுச்சு. அப்புறம் என்னால் பார்க்க முடியல. அப்புறம் வந்து ஏசப்பா அதுக்கப்புறம் அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் துதிச்சுட்டு இருந்துக்கும் போது அப்புறம் எனக்கு அது கொஞ்சம் பாரமாக இருந்துச்சு. அது எதனால் இப்படி நீட்டினாரு, எனக்கு
அது தெரிய முடியலேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு நான் ஏசப்பாட்ட நான் அப்புறம் சொன்னேன், ஏசப்பா எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க ஏசப்பா, நான் பேக்கில் தான் வருவேன், அப்படின்னா உங்கள் பின்னாடி தான் நான் வருவேன், உம்முடைய சித்தம் எதுவும் ஏசப்பா அப்படியே என்ன நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அப்புறம் நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். இதே மாதிரியான இதே ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அவரை கையில் அதே கோல் இருக்குது. ஆனால் அந்த இடம் வந்துட்டு ரொம்ப புல்வெளியாக இருக்குது. புல்வெளியில் வந்துட்டு வெள்ளையும் சிவப்பு கலரில் பூக்கள் நிறைய இருக்குது. இவர் இப்போ வந்து எனக்கு வந்துட்டு இப்படி காட்டி தராரு. அந்த இடம் மிகவும் குளிர்ச்சியாக இருக்குது, வெயில் எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே வந்துட்டு மான் குட்டிகள் வந்துட்டு துள்ளி விளையாடிட்டு இருக்கு, தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் அக்கினி ஜுவாலை கண்ணாக உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய நினைவுகளை நான் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய சிந்தனையில், உன்னுடைய நினைவில் பாதி ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதி உலக ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கையிலும் இருந்து சிந்தித்து கொண்டிருந்த ஒன்றை குறித்து கர்த்தர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அதுதான் கர்த்தர் பொன் வஸ்திரத்தை போட்டு கொண்டு வந்ததாயும் அவருடைய கோல் இருந்ததாயும் அதை தொட்டபோது அது மங்கி போனதாயும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இருதயத்தில் நீ சிந்திப்பாயானால், உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நீ சிந்திப்பாயானால் அது மாயை, அது மாயை. அது ஒருபோதும் உன் கண்கு காணாது, ஒருபோதும் அதை நீ சென்றடைய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆண்டவருக்கு பின் சென்று ஆண்டவருடைய மகிமையை நீ பெற்றுக்கொள்வதற்காக நாடினார். நிச்சயமாகவே ஆண்டவர் உனக்கு ஒரு மேய்ப்பனை போல, ஆண்டவர் உனக்கு மேய்ப்பனை போல நல்ல புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்த்து, நல்ல ராஜாக்கள் அமருகிற பந்தியிலே உன்னை அமர வைத்து அவருடைய மகிமையை உனக்கு பிரகாசிக்க பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பேன் என்று அக்கினி ஜுவாலையோடு அவருடைய கண்களால் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த தேசத்திற்கு போனாலும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் நீ ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தர் தெளிவமாய் உனக்கு சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே நெல் கதிர் வளர்ந்து அது கதிர் விட்டிருக்கிறது. அறுவடை செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது. அறுவடை செய்ய வருவாயா, அறுவடை செய்ய வருவாயா என்று கர்த்தர் நீ அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தரிசனத்தை உனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இன்னும் உலக மேன்மை நாடி நீ போவாயோ என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். நிச்சயமாகவே உலக ஆசீர்வாதத்தையும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் அறுவடை செய்யக்கூடிய உன்னதமான மகிமையும் உன் சிரசிலே கர்த்தர் வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ, கர்த்தர் உன்னை மகிமையாக நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுவார். உலக மேன்மை ஹஸ்பமென்றோ உலக ஆஸ்தி குப்பையென்றோ, உலக மேன்மை அற்பமென்றோ உலக ஆஸ்தி குப்பையென்றோ உள்ளத்தினின் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு அது நல்ல சிறகுகள் விரிக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். அப்புறமா பலிபீடத்திலிருந்து ஒரு கை, அந்த கையில வந்து ஆணிகள் அடிக்கப்பட்ட தழும்போடு ஒரு கையை மட்டும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள அந்த பாடல் பாடும் பொழுது, இசப்பா என்னுடைய வாழ்க்கையிலும் வெள்ளம் போல் நிந்தை இருக்கிறதுன்னு கேட்கும் பொழுது ஒரு வெண் வஸ்திரம் அப்படியே வந்து அந்த சபையை அப்படியே மூடினதை பார்த்தேன். அப்படியே ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் ஆண்டவருடைய சிலுவையிலே அவருடைய கரங்களிலே ஆணி அடித்து உனக்காக உன் குடும்பத்துக்காக இரத்தம் சிந்தி கொண்டிருந்ததை உனக்கு காட்டி தந்திருக்கிறார். உலக மேன்மைக்காக அலைகிறீர்களோ, உலக ஆஸ்திக்காக அலைகிறீர்களோ, உலகத்தினுடைய மகிமைக்காக அலைகிறீர்களோ
என்று ஆண்டவர் உனக்கு நான் உனக்காக பட்ட பாடுகளிலே ஒரு ஆண்டவராகிய தேவன் உனக்கு ஒரு கரத்தில் ஆணி அடித்ததை காட்டி தந்திருக்கிறார். நீயோ உலக மேன்மைக்காக உலக மகிமைக்காக நீ உன் இதயத்தை திருப்பி விடாமல் இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு தந்த தரிசனத்தின்படி உனக்கு நிந்தைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் கொண்டு வந்திருக்கிற இந்த உலக கவலை உலக சிந்தனை இது அத்தனையும் விட்டு விடுவாயானால் ஆண்டவராகிய தேவனுடைய வெண் வஸ்திரம் சபையை மூடினதல்ல, உன் குடும்பத்தையும் மூடும், உன்னையும் மூடும். ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ளே போவாஸ் ரூத்துக்கு ஆண்டவர் அவனுடைய தொங்கலை விரித்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக உன்னை அவருடைய வஸ்திரத்திலே பதுக்கிக் கொள்வதற்காக கழுகின் சிறகுகளை உனக்கு காட்டி தந்தது. அந்த சிறகுக்குள்ள நீ அடைக்கலம் புகுவதற்கு உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாயானால் கர்த்தராகிய தேவன் உன்னை கண்மணி போல பாதுகாப்பார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது ஏசப்பா சிலுவையில அறையப்பட்டதை பார்த்தேன். தலையில முள்முடி சூட்டிட்டு தலை தொங்க போட்டதை பார்த்தேன். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்று, உலக ஆஸ்தி குப்பை என்று, உலக மேன்மை அற்பமென்று, உலக ஆஸ்தி குப்பை என்று சொல்லு. அப்புறம் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒட்டகம் அப்படியே அந்த புல்வெளியோடு ஓடி போகிறத பார்த்தேன். ஏசப்பா நான் என்ன செய்யுது எனக்கு என்னதுக்குன்னு தெரியலேன்னு கேட்டேன். ஏசப்பா அந்த திராட்சை தோட்டத்தை காட்டி தந்தார் பெருசாக இருந்து. அப்புறமா திருப்பியும் ஏசப்பா அடுத்து காட்டி தந்தார் தண்ணி வெறும் பாத்திரம். ஆண்டவரே நான் இன்னும் கேட்டேன். அந்த ஆண்டவர் பெரிய பாத்திரத்தை தந்து அது வழியாக தண்ணி நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கதை பார்த்தேன். உற்சாகமா ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்காக என்ன செய்தாய்? உலக மேன்மையை பற்றி பிடிக்கிறாயோ? உலக மேன்மையை பற்றி பிடிக்கிறாயோ? உலக மேன்மையை பற்றி பிடிக்கிறாயோ? எனக்காக நீ என்ன செய்தாய்? வெறும் பாத்திரமாயிருக்கிற நீ அந்த பாத்திரத்தில் நிரம்பி வழிய வேண்டாமோ? திராட்சை தோட்டத்தை கண்ட நீ அந்த திராட்சை கனிகளை பறித்து தேவனுடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டாமோ? அவர் உனக்காக சிலுவை பாடை சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினதை உனக்கு ஒரு காட்சியை தந்திருந்திருக்கிறார். இந்த சிலுவை பாடை கண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நீ மனம் இறங்க மாட்டாயோ என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உலக மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு, உலக மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு, இங்கு கேட்கிறதை அங்கு சொல்லி, அங்கு கேட்கிறதை அங்கு சொல்லி கொண்டு திரிகிறாயோ? ஆண்டவர் இதற்காகவா உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த பரிதாபம் உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? வெறும் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்த தேவன் உன்னை நிரம்பி வழிய செய்ய மாட்டாரோ? திராட்சை தோட்டத்தை காட்டி தந்த தேவன் அந்த கனிகளை பறிச்சு புசிக்கிறது மட்டுமில்ல, இயேசுவுக்கு கைரத்திலே கொண்டு கொடுக்க உன்னை ஆயத்த பண்ண மாட்டாரோ? உலக மனுஷனுடைய வார்த்தைக்கு, உலக மனுஷனுடைய ஐஸ்வர்யத்திற்கு உன் இருதயத்தை அடிமைப்படுத்தி கொடுக்காத. இயேசு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன செய்கிறாரோ அதன்படி நட. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக
நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மாறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல துதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு அரைவட்ட அளவில் நல்ல கோல்டன் கலரில் அப்படியே தகதகா இருந்தது. கோல்டன் கலரா இல்லை அக்கினி கனல் வந்து அப்படியே தகதகதகா அப்படி ஒரு கலர் ஒரு சின்ன இதில் தான் தெரிஞ்சுட்டே இருந்து, அதுக்கப்புறம் ஒரு ஒளிக்கீட்டு அப்படியே வந்து அடிச்சுட்டே இருந்து, அது வானவில் மாதிரியா ஒளியா அந்த மாதிரி ஒரு சின்னதாக அப்படியே அடிச்சுட்டே இருந்து, அதுக்கப்புறம் எசப்பா எங்களுடைய சபையை மறுரூபமாக்கிடும், மகிமையால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது கொஞ்ச நேரம் கழியும்போது மேகம், பயங்கரமான ஒரு மேக கூட்டம், அப்படியே மேகம் அப்படி பவுச்சு பவுச்சா மேகமாக இருக்குது. அந்த மேகத்துக்குள்ளாடி ஒரு சிங்காசனம் இருக்குது. அப்போது கொஞ்ச நேரமாக அது பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இருக்க, எசப்பா சிங்காசனமாக இருக்குது ஆண்டவரே, அதில் சிங்காசனத்தில் உண்மை காணோமே ஆண்டவரே, வெறும் சிங்காசனமாக இருக்குன்னு. இப்போ அடுத்த துதியில் அந்த சிங்காசனத்துக்கு மேலே ஒரு கோல்டன் கலரில் ஒரு கிரீடம் தெரியதை பார்த்தேன். அப்போது ஸ்தோத்திரத்தோடு இருந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழியும் போது ஒரு முக்கோண வடிவில் அது மலையான்னு தெரியல, அது ரெண்டு சைடும் இருளாக இருக்குது, நடுவில் தீ எரிஞ்சிட்டே இருக்குது, நல்ல தீ எரிஞ்சிட்டே இருக்குது. அப்போ நான் எசப்பா இந்த எங்கள் சபையில் ஒருத்தர் கூட அக்கினி இந்த நெருப்பில் நரக நெருப்பு அக்கினியில் போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் எசப்பா எசப்பா இதில் இருந்த ஒவ்வொருத்தரும் காப்பாற்றப்படணுமேனு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு ஒரு இருளாகி அந்த புகை போல இருளுது. அப்போ அந்த ஒரு பாடல் வரி வருது, இருள் சூடும் காலம் நெருங்கிடுது, நொறுங்குண்ட மனதுடையவர்களாய் திறவுண்ட வாசல் அடைபடும். இப்படி இந்த 3 லைனும் அப்படியே வந்து வாயில் வந்துட்டே இருந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவராகிய தேவன் காட்டி தந்த ஒவ்வொரு தரிசனமும், தேவன் சபையை வைத்திருக்கிற விதம், சபையிலே மேகம் அப்படியே இறங்கி மூடுகிறதும், மேகத்தின் நடுவிலே ஆண்டவராகிய தேவனுடைய சிங்காசனம் வீற்றிருக்கிறதையும் கர்த்தர் உண்மையாகவே மகிமையாக உனக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார். ஆனால் இரு பக்கமும் இருள் நிறைந்த இடமாய், அக்னி ஜுவாலை பற்றி கொண்டு இருக்கிற இடமாய் மாகவும் உனக்கு கர்த்தர் தரிசனம் தந்ததென்றால், திறவுண்ட வாசல் அடைபடும் முன்னால், திறவுண்ட வாசல் அடைமுறை முன்னால், இந்த தேசத்தினுடைய பொல்லாப்புகள் நம்மை வந்து சூழும் முன்னால், அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனம். 2 சைடும் நல்ல இருள் நிறைந்த இடமாயிருந்து, அக்கினி ஜுவாலையினால் அது பற்றி எறிந்து தீச்சூளையை போல இதுதான் கடைசி காலத்தில் ஆண்டுடைய வருகையில் அக்கினி இறங்கி தேசத்தை அழிக்கும் போது அந்த இருள் சூழ்ந்த காலம் வரும். இந்த இருள் சூழ்ந்த காலம் வரும் என்ன, திறவுண்ட வாசல் அடைபடும் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற உன்னதமான உத்தரவோடு, உன்னதமான கட்டளையோடு ஆண்டவராகிய தேவன் தரிசனம் தந்திருக்கிறார். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வருகை சமீபம், இருள் சூழ்ந்த காலம் வரும் முன்னால் நிச்சயமாக வாசல் திறவுண்டு இருக்கிறது. இந்த திறவுண்ட வாசலிலே ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும். இருள் காலம் வந்துவிட்டார், உபத்திரவ காலம் வந்துவிட்டார், மகா உபத்திரவ காலம் வந்துவிட்டார். நிச்சயமாகவே திறவுண்ட வாசல் அடைபட்டு போகும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, திறவுண்ட வாசல் அடைபடும் முன் மனதாய் முன் செல்லுவாய், நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, ஆத்தை ஆதாயம் செய்திடவா, நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாய். வருகை ஆண்டுடைய வருகை, அக்னி இறங்கி அப்படியே தேசத்தை பூரா அழிச்சு, எங்கு பார்த்தாலும் கருமேக கூட்டம், எங்கு பார்த்தாலும் அந்த இருள், அந்த இருள்
இருள் தொடங்குது என்றால் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அதுக்கு முன்னால திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நொறுங்குண்ட உள்ளத்தோடு மனம் உடைஞ்சி ஆண்டவரை நோக்கி கதறி அந்த வாசலுக்குள் பிரவேசிக்காவிட்டால் வாசல் அடைபட்டு போகும். ஒருபோதும் உனக்கும் எனக்கும் அந்த இடம் நமக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லு. கர்த்தரே ஸ்தோத்திரம். நான் வந்து என்னுடைய குடும்பத்தினுடைய ரெட்ஷிப்பாக வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே கூடும் அந்த பாட்டு, கூடுமே எல்லாம் கூடுமே உம்மா, அந்த பாட்டு பாடும்போது ஏசப்பா என்னால் ஒன்றுமே முடியாது, இப்போ உங்களால் எல்லாமே முடியும் அப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே நிற்கிறேன். அப்போ வந்து என்னை சுற்றி ஒரு தீ பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது மாதிரி பார்த்தேன். திருப்பி வந்து அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது வலது பக்கத்துலேருந்து ஒரு ஒளி வந்து என்னை நோக்கி வீசிட்டு இருந்த மாதிரி பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த தரிசனத்தின்படி, ஆண்டவரே என் குடும்பத்துக்கான ரட்சிப்பு, நான் ஒரு பெண் தனிமே நின்று இதை ஜெயிக்க முடியாத ஆண்டவரே, நீங்க இதை செய்யுங்க என்று சொன்ன போது ஆண்டவர் தந்த பாட்டின்படி நிச்சயமாகவே கர்த்தரால் கூடும், கர்த்தரால் கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நீ உன் இருதயத்தை ஆண்டவர் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும்படி அக்கினியினால், அக்கினி ஜுவாலையினால் ஆண்டவருடைய மகிமையை உன் சரீரத்தில் வைக்கும்படி உன் இருதயத்தின் சிந்தனையும் உன்னுடைய ஞாபகத்தின் உன்னுடைய யோசனையையும் அவிழ்த்து போட்டு ஆண்டவருக்கு இடம் கொடுப்பாயானால், ஆண்டவர் தரிசிக்கும்படி, ஆண்டவரோடு இருக்கும்படி உன் இருதயம் அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுமானால், ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்தை பூரா ரட்சித்து வழி நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு தந்த தேவனை ஒற்றுப்பிடி, அவருடைய வழி என்ன என்று பாரு, அவருடைய வழியை அறி, அவருடைய இருதய சித்தத்தை அறிந்து கொள், புரிந்து கொள். நிச்சயமாகவே கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நடந்து வரும்போது காலையில் ரொம்ப வலியாக இருந்து, இயேசுப்பா எப்படி ப்ரேயர் பண்ணியது, இயேசுப்பா நீங்கள் தான் என்னை தாங்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். அடுத்து வந்து ப்ரேயர் தொடங்கும் போது நல்ல அபிஷேகமாக, முடியது வரை நல்ல அபிஷேகமாக இருந்து ஒரு கரம் வந்து என்ன தாங்கி என்ன ஒரு செட்டை போல என்ன அணைச்சி வச்சிருக்கதான் நான் உணர்ந்தேன். அடுத்து சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் அந்த பாட்டு பாடும்போது ஒரு ஆணிப்பா இந்த கரத்தை இயேசுப்பா எனக்கு காட்டி தந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டை நான் பாடிட்டே இருக்கும்போது இயேசுப்பா தலையில் முள்முடி, அதில் ரத்தம் படியதாட்டு அந்த காட்சி என்னை காட்டி தந்தாங்க. அடுத்து நீங்க போதும் இயேசுப்பா அவரோட பாட்டு நான் மனுஷர் பாடிட்டு இருக்கும்போது என் வலது கையில வந்து ஒரு தங்க கலர்ல ஒரு இது வந்து அது ஜொலிச்சுட்டே இருக்குது அப்படி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஆவியானவரை பரிசுத்த அந்த பாட்டு பாடி இருக்கும்போது ஆவியானவர் எல்லாருக்கும் மேலேயும் வந்து அந்த கிருபைகளை ஊற்றிதாட்டு பார்த்தேன். அடுத்து ஒரு நறுமண வாசனை வந்து எனக்கு வீசிட்டே இருந்தது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சிலுவை பாடை உனக்கு காட்டி தந்திருக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட காட்சி, இரத்தம் சிந்தப்பட்ட காட்சி, அந்த கோர காட்சியை ஆண்டவராகிய தேவன் உன்னை மகிமையாக வைத்தோம், ஆண்டோடைய மகத்துவத்தை செய்தோம். திருச்சபை ஒழுங்கு இன்னைக்கு கூட எத்தனை மணிக்கு வந்த ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி தருகிறார். உலக காரியம், உலகத்தினுடைய சூழ்நிலையிலே அமிழ்ந்து போய் ஆண்டவருடைய அந்த ஒழுங்கை நீ கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அந்த சிலுவை காட்சி உனக்கு காட்டி தந்தது. நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன், நேரம் பார்த்தா சிந்தினேன், இல்லை டைம் பார்த்தா சிந்தினேன், ராவு காலம் பார்த்தா சிந்தினேன். நான் உனக்காக இவ்வளவு பாடுகளையும் உபத்திரவத்தையும் அந்த ஓர பாடுகளையும் அனுபவித்த நீ என்னுடைய திருச்சபை ஒழுங்க நீ கடைபிடித்தாயா என்று கேட்கிறார். உன்னுடைய சரீரத்தில் பாடு, உன்னுடைய சரீரத்தில் வேதனை, ஐயோ எப்படி எனக்கு துதிக்க முடியும் என்று கேட்ட தேவன், ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய அக்கினி உன்னோடு இருக்கும், ஆண்டவருடைய மகிமை உன்னோடு இருக்கும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, உன்னுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அந்த ஒழுங்கு கிரயத்தை
கிரயமாக செலுத்து. ஆண்டவர் உன்பட்சத்தில் இருந்து உன் கையில தந்த அந்த தளதளக்கக்கூடிய உன்னதமான பொக்கிஷத்தை ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்துக்காக வைத்திருக்கிறார். உன்னுடைய குடும்பம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தின் திரட்சியை உனக்கு தரப்போகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல உன் சரீரத்தை அவருடைய மகிமையினால் மூடி இன்னும் அதிகமாக அவரோடு பிரகாசிக்க வைக்கிற உன் ஆண்டவராகிய தேவனுக்கு நீ முதலிடத்தை கொடு. நிச்சயமாகவே ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறதை ஒரு கண் காணுவதும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை, இதோ அவருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து துதிச்சிட்டு இருக்கும்போது இந்த பலிபீடத்துக்கு கீழ் பகுதியிலிருந்து சபையில் பின்னாடி வரைக்கும் புல்வெளி அப்படி படர்ந்து விரிஞ்சு போகிறத பார்த்தேன். அந்த சைடு இந்த டோரில் செகண்ட் டோருக்கு பக்கத்தில் போகும்போது அந்த புல்வெளி வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னென்னா ஃபுல்லாக வந்து பாலைவன மணல் போல் வந்து ஃபுல்லாக மணல் மட்டுமே இருக்குது. அப்போ நான் ஏசப்பா ஏன்ப்பா இந்த இடம் இப்படி வறண்டு போயிருக்குன்னு சொல்லும்போது இந்த புல்வெளிக்கு உள்ளேண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கசிஞ்சு அந்த இடத்துல போகுது. போக ஒரு கடல் அலை வந்து எப்படி கரையில் வருமோ அது மாதிரி அந்த அலையாக தண்ணி போகுது. அந்த தண்ணி போகிற இடம் எல்லாம் மறுபடியும் அந்த புல் வளர்ந்து அப்படி பசுமையாகிறது அத்தை வரைக்கும் அடுத்தது அப்படியே போய் பசுமையாகிறதா பார்த்தேன். அடுத்த ஏசப்பா என்றைக்குமே இந்த புல்வெளியும் நீரூற்று மட்டும்தான் நான் அப்பா இயேசுவே, எனக்கு வேறு எதுவும் காமிச்சு தர மாட்டீங்களான்னு கேட்கும்போது சில நபர்கள் வந்து ஓலமிட்டு கத்துறதா நான் பார்த்தேன். ஏசப்பா எதுக்காக இவங்க ஓலமிட்டு கத்துறாங்க, எதுக்கு இவங்க இப்படி அலறிட்டு இருக்காங்கன்னு நான் கேட்கும்போது அப்போ தான் ஏசப்பா எனக்கு காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அக்கினி கடலுக்கு ஒரு அக்கினியான ஒரு இடத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல எந்த திசை பார்த்தாலும் 4 திசையில் பார்த்தாலும் ஃபுல்லாகவே அக்கினியாக இருக்குது. அந்த அக்கினிக்குள்ளாக நின்று கொண்ட அநேக ஜனங்கள் வந்து ஓலமிட்டு கதறதை பார்த்தேன். அடுத்தது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு வாசல், அந்த வாசல் திறந்திருக்கு. அதுக்குள்ளாக அநேக ஜனங்கள் வந்து கடந்து வராங்க. அவங்கள வந்து சில நபர்கள் அவங்களுடைய உருவம் சரியா தெரியல, மங்களாக இருந்து அநேகர் நின்று அவங்கள அந்த கடலுக்குள்ளாக அந்த அக்கினிக்குள்ளாக பிடித்து தள்ளுறதா பார்த்தேன். அப்படி நான் பார்க்கும்போது என்னுடைய மனது மிகவும் பாரப்பட்டு எல்லாம் ஆராதிக்க உள்ள அழுக மட்டும்தான் வந்துட்டே இருந்தது. அப்போ ஏசப்பா அவருடைய சிலுவை காட்சியை காமிச்சிருந்தாரு. அப்போ தான் நான் நினச்சேன், அப்போ பார்த்து எனக்கு இவ்வளவோ இருந்தார், எவர்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார், அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வந்தது. நான் என்னால் ஆராதிக்க முழுவதுமாக என்னால் அழுது தான் இருக்க முடிஞ்சது. ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இப்போது உனக்கு இருக்கிற செழிப்பு, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து நீ சந்தோஷப்படுகிறாய். பலிபீடத்திலிருந்து ஒரு நீரூற்று வந்து 2வது கதவுக்கு கிட்ட நின்று விட்டது. இந்த ஆசீர்வாதம் உனக்கு நின்று போகிறது. அதற்கு அடுத்து பாலைவனம் இருக்கிறது. அந்த பாலைவனத்தை கண்டு நீ அஞ்சிவிடக்கூடாது. இந்த உபத்திரவத்தை கண்டு அஞ்சிவிடக்கூடாது. வேதனைகளை குறித்து அஞ்சிவிடக்கூடாது. அந்த பாலைவனத்திற்கு சோலைவனமாய் மாற்றுவதற்காக ஆண்டவராகிய தேவன் இதே சபையிலிருந்து நீரூற்றை உனக்கு அருளி செய்து உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். எந்த உபத்திரவமோ, எந்த வியாகுலமோ, எந்த பாடோ, மரணமோ, நிந்தையோ, எந்த காரியம் வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு உன்னை பிரிக்காமல் உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அன்றைய வருகை என்கிற வருகையிலே 4 சைடும் அக்கினி எரிந்து அந்த அக்கினிக்குள்ளாக ஓலமிடுகிற அழுகுரல் இடுகிற ஐயோ என்று அலறுகிற சத்தத்தை நீ கேட்கிறாய். ஆனால் திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓலம் கேட்கிற சமயத்திலே திறந்த வாசல் அடைபட்டு போகும். அநேக ஜனங்கள் அதிலிருந்து கதறுகிறதை நீ கேட்டாய். அனுதினமும் எவ்வளவு நேரம் இந்த ஜனங்களுக்காக நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாய். ஆண்டவர் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய். அவருடைய எக்ஸ்ரே கண்ணுக்கு நீ தப்பித்து கொள்ள முடியாது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே,
நீ எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறாய்? ஆண்டவர் ஜனங்களுக்காக நீ திறப்பில் நிற்க எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறாய்? எத்தனை நிமிஷம் ஒதுக்குகிறாய்? இந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகிறதை உனக்கு காட்டி தந்தாரே. இந்த ஜனங்களுக்காக இயேசு சிலுவையில் சிந்துக சிலுவை காட்சியை உனக்கு காட்டி தந்தாரே. இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்பதற்காக அழைக்கப்பட்ட நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னே பலிபீடத்தின் ஒளி அடிச்சுட்டே இருந்து அது பிறகு இந்த ஒளியை பார்த்தேன். அடுத்தது 3 பெட்டி அப்படியே பலிபீடத்தில் வைத்திருக்க, 3 கூடையில் அப்பா கூடையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதப்பா, காட்டி தருவீரன்னு சொல்லி ஒரு ஆள் இல்லை. ஒரு கூடையில் பாதி சைடு திறந்தது, அது நிறைய என்னது இருக்குன்னு தெரியாது. இப்போ எனக்கு பார்க்க முடியாது. அதுக்குள்ள நேரம் வரும்போது உனக்கு காட்டு தரலான்னு சொல்லிச்சு. அது அடுத்தபடியா ஒரு வானவில் அப்படி அதை பார்த்தேன். அடுத்தபடி ஏசப்பா கடைசி நேரம் ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதிக்க வாரீன்னு ஒரு ஆள் அப்படியே வந்து பலிபீடத்தில் கையை உயர்த்தி அப்படியே நிக்குது. ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதித்துட்டு போங்கப்பா என்று சொல்லி அப்படியே ஜபித்து கொண்ட விஷயத்துல ஜபித்து ஸ்தோத்திரம். அப்போது அவர் கீழே இறங்கி எல்லாரையும் வந்து ஆசீர்வதித்துட்டு போறார். ஆண்டவராகிய தேவன் சபைக்கு வைத்திருக்கிறதை ஒரு கண் காணுவதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. இதை பார்ப்பதற்கேற்ற பரிசுத்தம் நீயும் இல்லை. உன்னுடைய வாஞ்சையினால், உன்னுடைய அர்ப்பணிப்பினால், உன்னுடைய உற்சாகத்தினால் திறந்து காட்டினார். அதை காண்பதற்கு நீ பரிசுத்தம் இல்லை, அதை காண்பதற்கேற்ற தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அது ஒரு காலம் வரும், அன்றைக்கு உனக்கு காட்டி தருவேன் என்று. ஆண்டவர் ஆகிய தெய்வம் சபையில் இறங்கி உன்னையும் என்னையும் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் சபையையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு தரிசனம் தந்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த மறைப்பொருளாய் வைத்திருந்த பொக்கிஷத்தில் என்ன வைத்திருக்கிறார், நம்ம சபைக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நீ காணும்படியான பரிசுத்தத்தை ஆண்டவருடன் கேட்டு வாங்கி தாழ்மையோடு, ஆண்டவரை என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தி இந்த பொக்கிஷத்தை நான் காண வேண்டும், இந்த பொக்கிஷத்தை நான் கண்டு மகிழ வேண்டும், இந்த பொக்கிஷத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எங்க திருச்சபைக்கு நீங்க தர வேண்டும் என்று இடைவிடாமல் தன்னை தாழ்த்தி இருதயத்தில் மேட்டின்மை இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தவளாய் கேட்டால் நிச்சயமாய் உனக்கு அதை காண்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை மகிமைப்படுத்த, அவர் ஆசீர்வதிக்க அவர் உனக்கு மகா பெரியவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு போ, கரங்களை தட்டி உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். சொல்லு. ஸ்தோத்திரம். முதல்ல சபையில இந்த ஜபத்துல நல்ல இந்த நறுமணமா இருந்து நிறைய நேரம். அடுத்து ஜபத்துல சிவன்குமார்த்தே களி கூர்ந்து கீதம் பாட்டு நெல்லி வார்த்தை அடுத்து நல்ல இந்த மகிமையாக இருந்து இந்த மஞ்சள் ஆறுல அடுத்து வெள்ள பிரகாசமாக கண்டேன். அடுத்து ஜான் சிஸ்டர் இந்த சாட்சிய நேரத்துக்கு இந்த ரத்தமாக பாஞ்சிட்டு வரதா கண்டேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ திடமனதாயிரு, களிக்கூறு பயப்படாதே. இந்த திடமனதாயிரு என்று சொல்வதற்கேற்ற மகிமையை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தந்தானா என்று பரத்திலிருந்து ஆண்டவர் உன்னோடு சொன்ன வார்த்தை கேட்டவனாக ஒன்று இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன். நீ ஆயத்தந்தானா? நீ திடமனதாயிருந்து ஆண்டவரோடு களி கூற நீ ஆயத்தந்தானா? உன்னுடைய நாவினால் எவ்வளவு பொல்லாப்பை செய்கிறாய், உன்னுடைய சிந்தனையினால் எவ்வளவு பொல்லாப்பை செய்கிறாய். ஒருவரை குறித்து ஒருவரிடம் சொல்லாமல் இருந்தால் அன்று உனக்கு தூக்கம் வராது. அது நல்லதோ கெட்டதோ சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கிற நீ உன்னை பார்த்து ஆண்டவராகிய தேவன் திடமனதாயிரு சொல்லுகிறார்.
நீ களிகூறு என்று சொல்லுகிறார். பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன் குடும்பத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான நீதியின் வாசல் உன்னோடு இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார். பரிசோதித்து பாரு. உன் வீட்டில் ரட்சிப்பு இன்னும் பிறக்கவில்லை, உன் வீட்டிலே சமாதானம் பிறக்கவில்லை. 4 நாள் சமாதானம் இருந்தால் 40 நாள் துக்கமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் உன்னை பார்த்து திடன்கொள் களிகூர் என்று சொன்ன சத்தத்தை கேட்ட நீ திடன் கொள்வதற்கேற்ற பரிசுத்தத்தையும் நல் நடத்தையும் ஒழுக்கத்தையும் நல் வார்த்தை பேசுகிறதையும் நீ கடைபிடித்தால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் உன்னை திடமனதாயிருந்து உன்னை களிக்கூற சொன்ன வார்த்தை உன் குடும்பத்துக்கு உரித்தாகும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். வா மேகமே இதில் இயேசு ராஜன் வேகம் வாரா சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா பலிபீடத்துல வந்து கரங்களை நீட்டி சபை பார்த்து ஆசீர்வச்சிட்டு நின்னாங்க. அடுத்து பலிபீடத்துல வந்து ஒரு பறவை வந்து செட்டைகளை விரிச்சிட்டு நின்னது. அடுத்து இந்த சின்ன பலிபீடத்துல வந்து ஒரு பெரிய புறா, அந்த புறாவிலேருந்து வெளிச்சம் வந்து கீழே வந்து வீசிட்டே இருந்தது. அடுத்து ஏசப்பா இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கீங்க கேட்டப்போ ஒரு பெரிய சிங்காசனம் நல்ல ஹைட்டா இருக்குது. அதுல வந்து ஏசப்பா வந்து அங்கே போட்டுச்சு, வெள்ளை கலர் அங்கே போட்டுச்சு இருக்காங்க. அப்படியே துதிச்சிட்டு இருக்கும்போது அதுல நல்ல வெளிச்சம் பிரகாசிட்டே இருந்தது. அடுத்து கொஞ்ச நேரம் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புஸ்தகம் வந்து ஏசப்பா வந்து திறந்தாங்க. அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா என்னோட பேர் இந்த புஸ்தகத்துல இருக்கான்னு கேட்டேன். அப்போ ஏசப்பா வந்து நீ வந்து இன்னும் பரிசுத்தப்படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்த்துதல் வந்து உணர்த்தப்பட்டது. அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஏணி போல இருக்குது. அந்த சைடு வந்து நல்ல வெளிச்சமா இருக்குது, இந்த சைடு வந்து இருளா இருக்குது. அந்த ஹோல் வழியா அந்த வெளிச்சம் வந்து இருளுக்குள்ள வந்து வீசிட்டே இருக்குது. அடுத்து வந்து லாஸ்ட் துதியில வந்து நல்ல அபிஷேகமா இருந்தது. ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இருதயத்தில் தோன்றினதையும் இருதயத்தில் நீ சிந்தித்ததையும் ஆண்டவர் பேசுகிறார் என்று நினைத்து அதையே சத்தியம் என்று நினைத்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிற விதத்திலே நீ ஜாக்கிரதை உடையவளாயிரு. உனக்கு என்ன வைத்திருக்கிறேன் என்று நீ கேட்டபோது ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற மகிமையான ஒரு பாக்கியத்தை உனக்கு காட்டித்தர நீ தகுதியில்லாத பாத்திரமாயிருக்கிறாய். ஜீவ புஸ்தகத்தை உனக்கு காட்டி தந்திருக்கிறார். அதில் உனக்கு பேர் இல்லை, அதில் உனக்கு பேர் இல்லை. உன் பேர் கிறுக்கி போடப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பார் என் ஜனமே, என் மகளே, நீ சற்று சிந்தித்து பார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவராகி இருக்கிற உன் குடும்பத்தில் எப்படி ரட்சிப்பு உண்டாகும், எப்படி சமாதானம் உண்டாகும், எப்படி சந்தோஷம் உண்டாகும். நீ உன் தேவன் சொன்னது போல உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் ஆவி ஆத்ம சிந்தனையை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் யோசனையை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன்னுடைய ஆலோசனையை அந்தகாரப்படுத்தாத. அது அபத்தம், அது உன் குடும்பத்துக்கு அபத்தம், அது உனக்கு அபத்தம் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நிச்சயமாகவே ஜீவ புஸ்தகத்திலே உனக்கு பேர் எழுதப்படுவதற்காக இந்த தரிசனத்தை உனக்கு தந்திருக்கிறார். பேர் எழுதப்படும்போது உன் குடும்பத்திலே சர்ப்பத்தின் கட்டுகள் உடைந்து, பொல்லாத சாத்தானுடைய கட்டுகள் உடர்ந்து, கர்த்தர் திறந்த வாசலை உன் வீட்டுக்குள் வைக்கும்போது அந்த வீடு இரட்சிப்பின் மகிமையோடு மகிமையின் ஆசீர்வாதத்தோடு விளங்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் அப்படி நல்லா ஜோம் பண்ணிகிட்டே இருக்க சமயத்தில் ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருந்தது. அப்படி அந்த வாசனையாக இருக்கிற டைமில் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய நல்ல சுத்த தேங்காய் எண்ணெய் அப்படி அது நிரம்பி வலிச்சுட்டே இருக்கு அந்த தேங்காய் எண்ணெய். அதுக்கு சைடில் ஒரு பெரிய ஃபேன் இருந்து சுற்றி சுற்றி கறங்கிட்டே இருக்கு. அது கறங்கிட்டு இருக்க சமயம் மேலே இருந்து நம்ம பலிபடத்துல இருந்து மேலே இருந்து ஒரு ஒரு அழகான புறா போல அப்படி சபை முழுவதும் அப்படி சிறகடிச்சு வீசுது. அழகான ஒரு அப்படி மனம் திரும்பவும் வந்துட்டே இருக்குது. பிறகு கடைசி துதியில ஒரு பெரிய ஒரு அங்கி போட்டு ஒரு ஆளு 2 கரத்தையும் இப்படி நல்லா விரிச்சு நம்ம சபையில உள்ள எல்லாரையும் அப்படி மூடினது போல பார்த்தேன். நிச்சயமாகவே கர்த்தர் சபையை இவ்வண்ணமாக ஆசீர்வதிப்பேன் என்று உன் மூலமாக சபைக்கு வாக்கு தருகிறார். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீ இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் உன் சிந்தனை பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் கண்கொள்ளா காட்சியை உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரு சொல்லு. நாம் மகிமைப்படுவதாக. துதிக்க ஆரம்பிக்கும் போதே சபையில் ஒரு நல்ல ஒரு மகிமையின் மேகம் மூடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் சபையில் நடுவில் எழுந்திருந்தார். அநேகமாக ஆரம்பத்துலேருந்தே நல்ல ஒரு அக்கினி வளையம் அப்படி சபையை சூழ்ந்துருந்துச்சு. நான் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்குள்ள நான் இன்னைக்கு கேட்க போகிறேன், எனக்குள்ள எனக்கு வெளிப்படுத்தாங்கன்னு சொல்லும்போது சபையில் முழுவதும் கொஞ்சம் நிறையா அதிகமாக தோண்டிகிட்டே இருந்துச்சு. நிறைய தங்க தட்டுகளில் நிறைய காரியங்கள் அப்படி ஜொலிச்சு தோண்டிட்டே இருந்த மாதிரி கர்த்தர் காமிச்சார். ஆண்டவராகிய தேவன் சபையை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் உனக்கு உன் மூலமாக இந்த சபையை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் பொன்னை சபையில் தரிசனமாய் தந்திருக்கிறார் என்றால் அது பரிசுத்தத்திற்கு அடையாளம். இன்னும் பரிசுத்தப்படுத்து. ஆண்டவராகிய தேவன் தங்கத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், பொன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், வெள்ளி ஆசீர்வதிக்கிற தேவன். பரிசுத்தத்தை இன்னும் நீ ஏற்றுக்கொள்ளும் போது சபையை அளவிட விடாமல் ஆசீர்வதித்து அந்த சபையின் ஆசீர்வாதத்தை நீ புசித்து குடித்து திருப்தியாயிருந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீ நடத்தும்படியான உன்னதமான பரிசுத்தத்தை உன் சிரசிலே நான் வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வைத்திருக்கிற உன்னதமான மகத்துவம் இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். தங்கத்தை போல பரிசுத்தம், பொன்னை போல பரிசுத்தம், வெள்ளையை போல சுத்தத்தை நீ கடைபிடிப்பாயானால் ஆண்டவராகிய தேவன் உன் மூலமாக அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கனிகளை புசிக்க கொடுத்து அதன் மூலமாக நீ இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கம்ப சபையை சுற்றி அக்னியாக இருந்ததாட்டு பார்த்தேன். அடுத்து நல்லா அபிஷேகம் இருந்தது. உற்சாகம் ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவர் அதே அக்கினியினார் உன்னை இப்ப நிரப்ப போகிறார். அதே பரிசுத்த அக்கினியினார் உன்னை வழி நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தில் இது நடக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். ஓ ரிக்கபலபு வேகம் மீதல் இயேசு ராஜன் வேகம் வாராரே மேகம் மீதல் இயேசு சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது பலிபீடத்துல நல்ல வெளிச்சமா இருந்து அடுத்து புதிய அபிஷேகத்தினால நிரப்ப. உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. அதே வெளிச்சம், அதே வெளிச்சத்தின் பரிசுத்தம், அதே அபிஷேகம் ஒரு விசை கூட உன்னை நிரப்புகிறது, உன்னை நிரப்புகிறது. ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னை காட்சிக்க வல்லவராய் இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ள நீ பாத்திரந்தானா என்று உன் இருதய பாத்திரத்தை நீ சற்று நிதானித்து பாரு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார்.
மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகம் மீதில் இயேசுராஜன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரே பண்ணி திருக்கும்போ இந்த எளிமை நின்று துதிக்கும்போ நல்ல ஒரு தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தை கதை தந்தார். எங்கே நிற்கணும்னு தெரியாமல் நல்ல ஒரு அபிஷேகத்தில் கற்று கொஞ்ச நேரம் துதிக்க செய்தார். அடுத்து ஒரு நல்ல பிரகாசமான ஒரு ஒளியை ஒரு 2 தடவை பார்த்தேன். உற்சாகமா ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. அதே வெளிச்சத்தின் பிரகாரமாய் அதே அபிஷேகத்தினா உன்னை ஒரு விசை கூட நிரப்பி ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறேன் என்றோ, உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறேன் என்றோ ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அருவி பாஞ்சு கீழே வந்து குளம் மாதிரி இருக்கு. அது நிறைய மீன் வந்து துள்ளிட்டே இருக்கு. சைடுலாம் பூவா இருக்கு. ஒரு மான் வந்து அப்படி மெல்ல தண்ணி குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல வந்து மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாமுள் வாஞ்சித்து கரும் அந்த வசனம் வந்து ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புறா அந்த பக்கத்துல பறந்து வந்துட்டு அங்க வாயில வந்து ஒரு செடியோட அந்த திழல் இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வயசான ஆள் மேய்ப்பனை போல ஒரு கையில ஆடு இருக்கு, இன்னொரு கையில கோல் பிடிச்சிட்டு அப்படி என்ன பார்த்து நடந்து வர மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிப்பா ஏதாவது புதுசா தாங்க அப்படின்னு கேட்கும்போது பலிபீடத்துல ஃபுல்லுமே திராட்சை செடி அந்த கொடி அப்படி படர்ந்து நிக்குது. நிறைய பழங்கள் நிக்குது. ஒரு ஆள் வந்து கூடையில அப்படி திராட்சை பழங்களை பறிச்சு அந்த டேபிள்ல வச்சுட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் எலுமினை துதிச்சிட்டு இருக்கும்போது ஏசப்பா எனக்கு என்னப்பா வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு பாக்ஸ் அது வந்து ஓப்பனா இருக்கு. உள்ள வந்து கோல்டன் கலர்ல ஏதோ அப்படி ஜொலிச்சுட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஏசப்பா சபைக்கு என்ன வச்சிருக்குன்னு கேட்கும்போது ஒரு 2 சேட்டை அது அப்படியே அந்த எல்லாரையும் அப்படி அந்த சேட்டைக்குள்ள மூடி வச்சிருக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கலர் ஒரு பாதை, அந்த பக்கம் தீயா இல்ல சூரியனா தெரியல, அப்படி ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. நிறைய பேர் அதன் வழி அப்படி நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், அநேக திராட்சை கனிகளை பறிச்சு ஆண்டவருடைய மேசையில வைக்க வேண்டிய நீ இந்த உலகத்தின் சூழ்நிலைக்கு அகப்பட்டு விடாமல், இந்த உலகத்தினுடைய சிச்சுவேஷனில் அகப்பட்டு விடாதபடிக்கு உன்னை நீ பாதுகாத்து கொண்டு ஆண்டவருக்காக எவ்வளவோ செய்ய வேண்டிய, ஆண்டவருக்காக எவ்வளவோ மகிமைப்படுத்த வேண்டிய உன்னதமான பணிக்காக உன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தராகிய தேவன் உன்னை அழைத்த அழைப்பை நீ உன்னை உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற உன்னதமான மகிமையே, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற உன்னதமான மகிமையே, அநேக கனிகளை பறித்து கர்த்தருடைய மேசையிலே வைக்க வேண்டிய உன்னதமான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான அபிஷேக தைலத்தை கர்த்தர் இப்பொழுது உன் சிரசில் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி இந்த அபிஷேக தைலத்தை ஆண்டவராகிய தேவன் உனக்கு ஊற்றும்படி 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 ஓ பரிசுத்தத்தை இன்னும் கேட்டு பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமையை இன்னும் கேட்டு பெற்றுக்கொள். எந்த விதத்திலும் இதயத்தை உலகத்திலே அலையபாய விடாதபடிக்கு ஆண்டவராகிய தேவனை நோக்கி மன்றாடு ஆண்டாடு. ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து உன்னை பாதுகாத்து கொண்டாயானால் கர்த்தர் உன்னை மகிமையான மகத்துவமான இடத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். வேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஒரு ஒளி வந்து அதிர்த்ததை கண்டேன். அடுத்து ஒரு வானவில் சபையில் தோன்றியதை கண்டேன். அடுத்து முள்மொழியிலேருந்து ரத்தம் பாய மாதிரி கண்டேன். முள்மொழியிலேருந்து ரத்தம் பாய மாதிரி கண்டேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், முள்முடியிலிருந்து ரத்தம், உன் இருதயத்தில் இருக்கிற பொல்லாப்புகளை மாற்று, உன் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத சிந்தையை மாற்று. சபையில்
அருவி நீரூற்றை காட்டி தந்து அந்த நீரூற்றுக்குள்ளே நீ இருக்கும்படியாக உன்னை நீ பரிசுத்தப்படுத்தி கொண்டால், உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டால், உன் சிந்தனையை பரிசுத்தப்படுத்தி கொண்டால், தேவனுடைய மகிமையை நீ பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற கோப தாபங்களை நீ மாற்றினார், கர்த்தருடைய கரம் உன் வலது கரத்தை பிடித்து அவர் சீக்கிரமாய் உன்னை நடத்துவேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார். என்னுடைய வேதத்தை தியானித்து அன்றாடும் அன்றாடும் என்னை நோக்கி கூப்பிட்டு வேதத்தை தியானிப்பாயானால் நிச்சயமாகவே இந்த வார்த்தை உன் சரீரத்திலே பலிக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு வா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரேயர்ஃபுல்லா நல்ல அபிஷேகமா இருந்து காது நல்ல சூடா இருந்து உற்சாகமா ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. அதே அபிஷேகத்தினால் அதே அபிஷேகத்தினால் அதே வெளிச்சத்தினால் ஒரு விசை கூட கர்த்தர் ஒன்னே ஓ ரிக்க ஆண்டவராகிய தேவன் உன்னை மேன்மையாக வைப்பேன், என் கரத்தின் அலங்கார முடியாக உன்னை வைத்திருப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் ஏசப்பாட்ட ஏசப்பா என் கரத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பரிசுத்தமான வெண்மையான கரம் என் கையை பிடிச்சதாட்டு பார்த்தேன். அதுக்கு பிறகு ஏசப்பா என்ன ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்து கொள்ளுங்கன்னு சொல்லும் போது ஒரு ரத்த துளி அது வந்து அப்படியே என் நெற்றியில பட்டதாட்டு அது என்னால உணர முடிஞ்சது. அதுக்கப்புறமாட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அந்த வசனம் எனக்கு உணர்த்தப்பட்டுட்டே இருந்தது. உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவன் உண்மையா சொல்றேன், உன்னை பரிசுத்தம் படுத்தும்படி கர்த்தர் உனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே உன்னை வைக்கும்படி கர்த்தர் சிலுவையை பாடை சுமந்து இரத்தம் சிந்திருக்கிறார். உன்னை அவருடைய பரிசுத்த கரத்தினால் கரம் நீட்டி பிடித்து அரவணைத்தார் என்றால் ஒரு விசை கூட கர்த்தரை விட்டு விலகாமல், ஒரு விசை கூட கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாமல், உலகத்தின் ஆடம்பரத்திலோ உலகத்தினுடைய இச்சையிலோ உன் சிந்தனை போகாமல் இருந்தால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தருடைய இரத்தம் உன்னை உயர்த்தும், கர்த்தருடைய இரத்தம் உன்னை அலங்காரமாய் வைக்கும், கர்த்தருடைய மகிமைக்குள்ளே நீ பிரவேசிப்பதற்கான மகத்துவத்தை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார்.